இந்த வீடியோவில் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட யூடியூப் சேனல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டாண்டா அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம பணம் நேரம் ரெண்டையுமே முதலீடு பண்ணி தான் ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிப்போம். பல மாதங்களாவோ பல வருடங்களாவோ நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. அந்த ரன் பண்ணிக்கிட்டு இருக்க யூடியூப் சேனல் பணம் தரையிலனா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது பேஷன் அப்படின்றது உங்களோட யூடியூப் சேனல், அதில் ப்ராஃபிட் இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும் அப்படின்றத விளக்குறதா இந்த வீடியோ. ஒரு 10 சேனல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டுன்றது பெருசாக போகலாம். இது அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இதை சொல்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும், நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க, அவங்களுடைய சென்டிமெண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லதுன்றது நீங்கள் வச்சுருக்கிற சேனல் அப்படியே ரன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுங்கள், இன்னொரு கேமரா வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஆனால் உங்களுடைய சேனல் பணம் தராது, அதை டெலீட் பண்ணிவிட்டு புது சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்றது சரியானது. ஸோ சரியானதை நான் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஹர்ட் ஆகுங்க, அஃபண்ட் ஆகுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய மனசுக்கு சரின்னு படுது, அதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சேனலை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு புது சேனல் கூட ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி சேனல் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ரூட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நான் மிச்சப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜவித்யாலயா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 10 சேனல் இருக்கு இல்லையா, இதை என்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எதுவும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன் பை ஒன்னாக அதை நான் பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் நான் ப்ராஃபிட்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. நான் ப்ராஃபிட்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் தேவை, ஒரு விசிபிலிட்டி தேவை. ஒரு சிங்கராக இருக்கீங்க, ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தேவை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா உங்களுக்கு பணம்ன்றது வெளியில் இருக்குது. உங்களை ஒரு சினிமா டைரக்டரோ இல்லை பிக் பாஸில் உங்களுக்கு ஆஃபர் வரணுமோ, இல்லை சீரியலில் உங்களுக்கு ஆஃபர் வரணுமோ, அதற்காக நீங்கள் காப்பிரைட் வந்தாலும் சில சினிமா சாங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. இதில் நான் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் வெளியில் இருக்குது. இது ஓகேவா? இன்னொன்று நான் ப்ராஃபிட்டாக ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அவங்க யூடியூப் சேனலில் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் ஒரு மத ரீதியாகவோ இல்லை ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் சேனல் ரன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. இவங்க 2 பேர் தனி கேஸ். இப்போது நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பார்ட் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக யூடியூப்பில் வரீங்க. உங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பர வருமானம் இருக்கு இல்லையா, யூடியூப் கொடுக்குற விளம்பர வருமானம், அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சேனலை நீங்கள் கன்ஃபார்மாக டெலிட் பண்ணணும். அதாவது உங்களுடைய வீடியோஸ் போடுறீங்களா, அது எதற்காக போடுறீங்க? தர்மத்துக்கா இல்லை ஏதாவது ஒரு சேவை பண்ணுறதுக்கா? யூடியூப்பில் வருமானம் வரும்ன்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ வருமானம் வரும், கார் வாங்கிட்டான், பைக்கு வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களா? அவங்க யூடியூப்பில் ஆட் ரெவன்யூ வச்சு மட்டும் அவங்க ஏர்ன் பண்ண மாட்டாங்க. யூடியூப்புக்கு வெளியிலையும் ப்ரொமோஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. இல்லை யூடியூப்புக்கு வெளியிலையும் ஏதாவது ஒரு ப்ராடக்டை விற்று ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா யூடியூப்பில் அவ்வளவு வருமானம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஒரு 3 years to 5 years ஆகும். அப்போது அந்த டைம் வரைக்கும் ஆச்சு நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ்க்குள்ளே ஏதாவது உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் விற்றே ஆகணும். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நம்ம சேனல்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் சேனல் என்னென்று பார்த்துடலாம். ரங்கோலி கோலம். பாருங்கள், இந்த ரங்கோலி கோலம் அப்படின்ற ஒரு சேனலை இது மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த யூடியூப் அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா,
இப்போது யூடியூப்பை விட்டுருங்க, இந்த வெப்சைட் டிசைனு இல்லை வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கு, காப்பி பேஸ்ட் ஜாப் பண்ணால் போதும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் போதும், முகத்தை காட்ட தேவையில்லை, கை மட்டும் இருந்தால் போதும், ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், இது எல்லாமே ஒரு ஸ்கேமுங்க. உங்களை வந்து அவங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கள்ல, முகத்தை காட்ட தேவையில்லை, ஒரே ஒரு பேப்பரு ஒரு நோட்டு, இதை வச்சு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், இது மாதிரி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க பார்க்குறதுனால அந்த வீடியோக்கான வருமானம் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் அதனால் எந்த பயனுமே இல்லை. நான் அப்படி போடலாம், முகத்தை காட்டாமல் வீடியோ போடலாம், மற்றவங்க வீடியோவை காப்பி பண்ணி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் போடலாம், எனக்கும் வியூஸ் வரும். ஆனால் நாள் போக்கில் அது வந்து உடைக்கப்பட்டுரும். இப்போ அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வந்து உடைக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன்னா, குப்பையாக ஒன்று போட்டிருக்கேன்னா அதை வந்து உடைக்கப்படும். இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதில் சொல்கிறதுல ஒரு விஷயம்தான், கோலம் போட்டிங்க நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ரங்கோலி கோலம் சீரியஸாக போடுறவங்க என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ரங்கோலி கோலத்தை போட்டு அவங்க ஃபோட்டோவை போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் அவங்க ப்ரொஃபைலில் போடுவாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பவுடர்லேயே வச்சு போடுவாங்க. இப்போது இங்கே வந்து இந்த ரங்கோலி கோலம்ன்றதை வந்து சேச்சுரேட் படுத்திட்டாங்க. சேச்சுரேட்டுன்றதை என்ன சொல்ல வரேன்னா, நீர்த்து போயிடுச்சுங்க. இப்படி ஒன்று கிளப்பி விட்டுட்டாங்க, இப்படி ஒன்று கிளப்புறாங்கல்ல, இதே மாதிரி வியூஸ் போகுதா, இதே மாதிரி பல யூடியூப் அட்வைசர்ஸ் வந்து கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விடும் போது என்ன ஆகுது, நிறையா ரங்கோலி சேனல்ஸ் வந்துருச்சு. இதை எனக்கு எப்படி தெரியும், நான் நிறையா பார்த்துருக்கேன். என்னுடைய சேனலை க்ரோ பண்ணி விடுங்கன்னு கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க சேனலில் போய் பார்க்குறேன், 700 வீடியோ 800 வீடியோ 1000 வீடியோ போட்டும் அவங்களுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அவங்கள வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறிடுவான்னு சொல்லிட்டு அந்த ரங்கோலி கோலம் இந்த ஒரு கூட்டத்தில் வந்து நல்லா இருக்கவங்களும் தெரியாமல் போயிடுறாங்க. ரங்கோலி கோலத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு நோட் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கோலம் நோட் புக் இருக்கும், டாட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலம்ன்றது வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஒரு பென்சில் வச்சு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு என்ன பயன்? ஒரு நாள் நான் பார்ப்பேன் உங்கள் சேனலை, 2வது நாள் நான் எதுக்கு இங்கே பார்க்கணும்? நீங்கள் உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணுறத நான் எதுக்கு உட்காந்து பார்க்கணும்? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காரணம் சொல்லுங்கள். நான் அதுக்கு டெய்லி உட்காந்து பார்க்கணும். இப்போ என்னுடைய சேனல் இருக்குன்னா டெய்லி உட்காந்து பார்ப்பான். ஏன்னா என்னுடைய சேனலில் வந்து வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பணம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாம் சொல்கிறேன். உங்கள் சேனலில் இந்த ரங்கோலியில் என்ன இருக்குது, 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத என்னோட கேள்வி. இப்போது இதை நீங்கள் பண்ணுறீங்கல்ல, யூடியூப்லேருந்து வருமானம் ரொம்ப நாள் ஆக போகுது, சரிங்களா? நீங்களும் போட்டு எப்படி யூடியூப்க்கு கொடுத்துருவீங்க. ஆனால் அதில் என்ன வேல்யூ இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குது, உங்களுக்கு என்ன பணம் தருவாங்க? நீங்கள் மானிட்டைசேஷனே ரீச் பண்ணிட்டீங்க, அப்போ தான் தெரியும் இவ்வளோ தானா வரப்போகுது, இதுக்காக வாடா நம்ம இவ்வளோ வருஷமாக இவ்வளோ வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டோம். ஏங்க நிறைய பெட்டர் வே இருக்குங்க, நல்ல வழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்கள் ஏன் ஒரு ஷார்ட்கட்டை தேடுறீங்க? 2வது சேனல் கார்ட்டூன் சேனல். கார்ட்டூன் வீடியோஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு அனிமேஷன் வீடியோ போடுறதுனா 1 மாதம் ஆகுங்க. 2D 3D அனிமேஷன்னா 1 மாதம் ஆகும். ஒரு நல்ல அனிமேஷன் பண்ணணும்னா இந்த யூடியூப் அட்வைசர் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன போட்டாங்க, இந்த ஆப் எடுத்துக்கோங்க, இந்த ஆப்பில் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அத்தை எல்லாமே கேரக்டர்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக வடிவமைச்சிருங்க, பேக்ரவுண்ட் மாற்றிடுங்க. அதில் வந்துட்டு பேக்ரவுண்டில் என்னக்கா இன்றைக்கி என்ன குழம்பு என்ன சாம்பார் அப்படின்னு பேசுங்க. எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க. அதில் காமெடியும் இல்லை, ஒரு மானாவும் இல்லை. லட்சக்கணக்கான சேனல்ஸ் வந்து இருக்குது, கார்ட்டூன் சேனல்ஸ். எல்லாருமே என்னுடைய சேனலை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. என்னுடைய சேனல்ஸில் வந்து என்னுடைய சேனல் எப்படி க்ரோ பண்ணுறது ப்ரோ? எல்லார் சேனல்லையும் ஒரே கார்ட்டூன் வீடியோ இருக்குது, எல்லார் சேனல்லையும் ஒரே கார்ட்டூன் வீடியோ இருக்குது, காமெடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை எப்படி அவங்க வந்து பார்ப்பாங்க? இந்த காமெடி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்னங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்கள் வீட்டில் ஒரு அரிசி மாவு வைக்கிறீங்க, ஒரு இடியாப்பம் மாவு வைக்கிறீங்க, ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபா லாபம் கிடைக்கும். இப்படி போடுறதுனால என்னங்க லாபம் இருக்குது? பெரியவங்க நான் வந்து ஒரு கிளாமரஸான ஒரு சாங்கை பார்ப்பேன்னா, உங்கள் காமெடி கார்ட்டூன் வீடியோ பார்ப்பேனா? சின்ன பசங்களுக்கு இதை விட நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி சேனல் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க. நிறைய வழிகள் இருக்குது யூடியூப்பில்.
உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பாத்திர கடை கூட வச்சுக்கோங்க. அந்த பாத்திர கடையில் இந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், இந்த பாத்திரம் ஏன் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிடுது, இது எப்படி முறையாக நம்ம வச்சுக்கணும், எப்படி பாத்திரத்தை நம்ம பார்த்து வாங்கணும், அடிகனமான பாத்திரம்னா என்ன, 1000 கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கடைக்கு வருவாங்க, உங்கள் கடைக்கில் இருக்க ப்ராடக்டை வாங்குவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. யூடியூப்லேருந்து கொடுக்குற காசை மட்டுமே நம்பி இருக்கிறீங்க. இது 2வது சேனல். 3வது சேனல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வீடியோ அல்லது பெட்ஸ் வீடியோ அப்படின்னு போடுறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நிறைய பேர் பண்ணுற தப்புனால தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய குழந்தைய அது தப்புங்க. நீங்கள் குழந்தைய எப்படி வீடியோ எடுக்கலாம்? பச்சை குழந்தைய நீங்கள் எப்படி வீடியோ எடுப்பீங்க? குழந்தைய பெட்டில் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு வாய் இருந்தால் கூட சொல்லிடுறேன், ஏம்மா என்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப அதை பார்க்கவே ஒரு மாதிரியே மனசு ஒரு மாதிரியே சங்கடமாக இருக்குது. குழந்தைய கை காலை உதச்சிட்ருக்கு, வாய் அப்படியே ஒரு மாதிரி கோணலாக வச்சிட்ருக்கு, கண் அப்படியே ஒரு மாதிரி கோணலாக வச்சிட்ருக்கு, பெரிய ஒரு பொட்டை வச்சுட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இவனுக்கு ஊ சொல்கிறியா ஊ சொல்கிறியான்னு பாட்டை போடுறீங்க, அச்சச்சோ அப்படின்னு போடுறீங்க. இதில் என்னங்க கிடைக்க போகுது? இதில் எங்கே 10 பைசாக்கு எவனாச்சும் பார்ப்பானா? நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் குழந்தைய. இப்போது நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருப்போம். அங்கே இருக்கிறவங்க மாமாவுக்கு ரைம்ஸ் பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரைம்ஸ் பாடுறது நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் நம்மளுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது. சரி, ஒரு ரைம்ஸ் கேட்டாலும் விட மாட்டாங்க, அடுத்த ரைம்ஸ் பாடு. இந்த டார்ச்சரை தான் நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறீங்க. நிறைய பேர் அவங்களுடைய சேனல் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அவங்க குழந்தை இருக்குல்ல, பச்சை குழந்தை இருக்குல்ல, அப்படியே வீடியோவாக போட்டு ஒரு மியூசிக்கை போட்டுட்ருக்கீங்க. இது ராங். யூடியூப் உங்கள் சேனலை டெலீட் பண்ணிடும். நீங்கள் இன்னும் யூடியூப் கையில் மாட்டாமல் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதே தான் அவங்களுடைய பெட்ஸு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளி வச்சுக்கிட்டு இது மாதிரி லட்சக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டீங்க இது நல்லா இல்லைன்னு. என்னடா லூஸ் தனமாக பண்ணுறான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ஸு ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, கிளியை வச்சுக்கிறாரு, செல்லக்கிளி, தங்கக்கிளி, அழகு மயில், செல்லமயில் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே போட்டிருக்கான் 300 வீடியோ. இதனால் என்ன யூஸ்? நான் தினமும் இவன் கொஞ்சத்தை பார்க்கணுமா? என்ன யூஸ் நீங்கள் சொல்லுங்கள். இதனால் என்ன பலன்? இதில் என்கிட்ட கேட்குறீங்க, வியூஸ் வரல ப்ரோ. எப்படிங்க வரும்? நான் என்ன சொல்கிறது, தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சேனல்ஸ் அல்லது ட்ரோல் சேனல்ஸ். பாருங்கள், சில பேர் போடுவாங்க நீயா நானா ட்ரோல், சூப்பர் சிங்கர் ட்ரோல், இல்லை சன் டிவி ட்ரோல், இல்லை புதுசாக இந்தியன் 2 வருதுன்னா இந்தியன் 2 ட்ரோல். என்ன பண்ணுவாங்க, இந்தியன் 2 படத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதில் எப்படியோ அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் மாதிரி போடுவாங்க. இவங்களாம் எப்படி இந்த சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு தேவை வியூஸ். இவங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த ஹாட் டாபிக் எடுத்து போடுறதுனால நல்ல வியூஸ் வரும். வியூஸ் வராதுன்னு நான் சொல்லவே இல்லை, வியூஸ் வரும். என்ன பண்ணுவாங்க, அந்த வியூஸில் இந்த பெட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதோ ஒரு மட்டகரமான ஒரு ஆப்பை சொல்லிடுவாங்க. அப்படியே அதில் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் வரும். யூடியூப்பில் வருமானம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சேனல்ஸை பார்த்துட்டு நீங்களும் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஹேட்டாக இருக்குங்க. ரொம்ப உங்களுக்கு மனசு வலிக்கும். அதனால தான் சொல்கிறேன், மற்ற வீடியோஸை காப்பி பண்ணி போடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம்ல, அப்லோட் பண்ணோன்னே அதுக்குள்ளே நிறைய மினி டேட்டா யூடியூப் ஆட் பண்ணிடும். மெட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளே ஆட் பண்ணிடும். இப்போ அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் பாபுராஜ் என்னுடைய சேனலில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதில் மெட்டா ஆட் பண்ணிடும். அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், 13456 அப்படி வச்சுக்கோங்க, 13456. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க உங்கள் சேனலில். இப்போ அது டேட்டா பேஸோட மேட்ச் பண்ணும். என்னடா 13456 இவனும் அப்லோட் பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வீடியோஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் 5 செகண்ட் யூஸ் பண்ணீங்க, 10 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க. யார் உங்களுக்கு சொன்னா? யூடியூப் சொல்லிச்சா? மற்றவன் க்ரியேட் பண்ணுறான்னா நீங்களும் ஆட்டு பண்ண மாதிரி போய் அதையும் க்ரியேட் பண்ணுறீங்களே.
உங்களை எப்படி தான் சொல்கிறது, யூடியூப் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் போய் பாருங்கள். ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் வந்து ஆடியோ புக்ஸ் சேனல். என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் வந்து ஒரு சுஜாதா இருக்கார், ஒரு பாலகுமாரன் இருக்கார், எனி ஜெயகாந்தன் இருக்கார், ஜெயமோகன் இருக்கார், எனி ரைட்டருடைய வீடியோ அந்த புக்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே வாசிக்கிறீங்க. என்னமோ நீங்கள் எழுதுன மாதிரி. ஏங்க அது வந்து காப்பிரைட்டட் மெட்டீரியலுங்க. அவர் வந்து காப்பிரைட் ஹோல்டு பண்ணுவார், ஆத்தர் வந்து ஹோல்டு பண்ணுவார். அந்த புக்கை பப்ளிஷிங் பண்ணாங்கள்ல, அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து அந்த காப்பிரைட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி அதை சுண்டல் கொடுக்குற மாதிரி நீங்கள் வீடியோ போடுவீங்க? ஏங்க இது வந்து பைரசிங்க. பைரசினா நீங்கள் வந்து மற்றவங்களுடைய ஒர்க்கை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. மற்றவங்கள ஒர்க்கை வச்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. அது எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம்? கல்கியோடைய பொன்னியின் செல்வன் வந்து யார் வேணால் பயன்படுத்தலாம், அதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அது பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சு. அப்படின்றப்ப நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுறீங்க. எப்படி நீங்கள் மற்றவங்களுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் போடக்கூடாதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து நல்ல வியூஸ் போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம் சேனல்ஸு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல்லாம் ஒரே நாளில் எல்லா வீடியோவும் டெலிட் ஆகி ஒரே ஒரு வீடியோ இருந்திருக்கு. நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தான சப்ஜெக்ட் சேனல்ஸ் வந்து போடக்கூடாதுங்க. அதாவது யூடியூபுக்கு எதுக்கு வர்றாங்க, யூடியூபுக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு எஜுகேஷனாகவோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ பார்க்க வராங்க. இப்போ நீங்கள் எஜுகேஷன் போடலை, அதாவது என்டர்டெயின்மெண்ட் போடலை, எஜுகேஷன் போடுறீங்க. எப்படி போடுறோம்னா, சப்போஸ் நீங்கள் மேக்ஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், மேக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கு படிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜென்ரல் கண்டென்ட் கொடுங்க. உங்களை அந்த வராங்க இல்லையா, வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு கோர்ஸ் கொண்டு போங்க. அங்கே போயிட்டு இன்டெப்த் கண்டென்ட் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்ஜீப்ரா லெசன் 2 சம் 4 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு வீடியோ போடுறீங்க. யாருமே அல்ஜீப்ரா படிக்கிறதுக்காக யூடியூப்க்கு வரலாங்க. நீங்கள் வீடியோ போடலாம், வருவாங்க 10 சப்ஸ்கிரைபர் 20 சப்ஸ்கிரைபர்னு வருவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இந்த இன்டெப்த்து கண்டென்ட்டை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஒரு ஜென்ரல் வீடியோ போடுங்க, ஒரு கோர்ஸ்க்கு கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட ஒரு பணம் வாங்குங்க. அவங்க பணம் வாங்கினோன்னா அவங்களுடைய மனத்தை அவங்க திறப்பாங்க, அவங்களுடைய ஹார்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப் வந்து இன்டெப்த்து சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கான பிளேஸ் கிடையாது. ஃபைனல் கேட்டகரி என்னன்னு சொல்லிடுறேன். குக்கிங் சேனல் கேட்டகரி பாருங்கள். இந்த குக்கிங் சேனல் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே ஹைலி சேச்சுரேட்டட், அடித்து துவைச்ச ஒரு நீஷ். இப்போது 1 லட்சம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1 லட்சம் இல்லை 2 லட்சம் கூட இருக்கலாம், 1 லட்சம் குக்கிங் சேனல்ஸ் வந்துருக்கு. இன்னமும் 1 லட்சம் குக்கிங் சேனல்ஸ் வரப்போகுது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட 4 குக்கிங் சேனல் இருக்கும். அப்போது அதில் வருமானம்ன்றது ரொம்ப குறைவாயிடுச்சுங்க. அப்போ அதில் நீங்கள் எப்படி தனியாக தெரியலாம்? 1000 குக்கிங் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி தனியாக தெரியலாம்னா, தனியாக தெரியறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் 1000 குக்கிங் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேரண்டிங் டிப்ஸ் போடுங்க. இப்போ வந்து ஒரு கிட்ஸுக்கான பேரண்டிங் டிப்ஸ் போடுங்க, கிட்ஸுக்கான ஒரு ரெசிபீஸ் போடுங்க, ஒரு பேரண்டிங் டிப்பு போடுங்க, ஒரு ரெசிபீஸ் போடுங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த லட்சம் சேனல்லேருந்து தனியாக தெரியுறீங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதை பற்றியும் கவலைப்படல, ஒரு டிஷ்ஷை போட்டுக்கிட்டே இருப்போம், போட போட உள்ளேருந்து அள்ளிடலாம் அப்படின்ற மனநிலையோடு இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த போயிட்டு வருவீங்க. அதாவது நான் சொல்கிறது கூட சில பேர் கேட்க மாட்டீங்க, அக்ரி பண்ண மாட்டீங்க. இந்த ஒப்பீனியன்றது வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் என்கிட்டே வந்திருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி சேனல் வேணாங்க டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நான் சொல்கிற அட்வைஸை வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஷ்னல் அட்வைஸுங்க. பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் பண்ணுறது எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி இதுதான். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன சேனல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜானர் என்னன்றதை ஃபைன் பண்ண முடியல, புது சேனல் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கோச்சிங் வாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னுடைய கோச்சிங்கில் ஒரு 4 மந்தில் உங்களுடைய சேனல் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் ரீச் பண்ண வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த பெய்டு கோச்சிங், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது, எனக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுங்கன்னு எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா நிறையா மெயில் வருதுங்க. 90% ஃப்ரீ கோச்சிங் கொடுங்கன்னு தான் மெயில் வருது.
இப்படி மெயில் பண்ணிங்கன்னா என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒன்று காசை கொடுக்கணும், இல்லை அதை கற்றுக்கிறதுக்கான 1 வருஷம் டைம் கொடுக்கணும். நீங்கள் 1 வருஷம் டைம் கொடுக்க தேவையில்லை யூடியூப் கற்றுக்கிறதுக்காக. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை நான் கைட் பண்ணுறேன். என்னுடைய கிளைண்ட்டுடைய அந்த கேஸ் ஸ்டடி வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.